வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாங்க இந்த வீடியோவின் நோக்கம் மூலக்கூற்று வடிவங்கள் என்பது இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்பது மற்ற இன்னொன்று முதலாவது கேத்திர கணித வடிவம். 3 விதமா இருக்கு. அதுல இந்த கேத்திர கணித வடிவம் என்பது பெருசா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் அல்ல. மூலக்கூற்று வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வடிவம் தான் முக்கியமானது. அப்ப இந்த மூலக்கூற்று வடிவம் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் என்றால் என்ற விடயங்கள் ஒரு மைய அணுவையும் அதனுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்களையும் சார்ந்ததுதான் இந்த 2 வடிவங்கள். எது? இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் மூலக்கூற்று வடிவம். இதுல மூலக்கூற்று வடிவத்தை சும்மா தனிய வடிவம் என்றதும் அந்த மூலக்கூற்று வடிவம் ஒன்றுதான். வடிவம் மூலக்கூற்று வடிவம் 2 ஒன்றுதான். சரியா? அடுத்த இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் என்பது தள்ளுகை அலகுகளின் வடிவம் என்பது VSEPR வடிவம் என்பது 3 ஒன்றுதான். வடிவா வழங்கிக் கொள்ளும். இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் தனிய கேத்திர கணித வடிவம் என்றது இல்லை. இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் VSEPR வடிவம். வலன் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் VSEPR வடிவம் 3 ஒன்றுதான். வடிவம் என்றதும் மூலக்கூற்று வடிவம் என்றதும் ஒன்று. மற்றது இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் VSEPR வடிவம். அது 3 ஒன்றுதான். சரியா? அப்ப மூலக்கூற்று வடிவம் என்பது என்னென்று கேட்டா மைய அணுவும் அதனுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்கள் அவ்வளவும் சேர்ந்து என்ன வடிவத்தில் இருக்குதோ அது மூலக்கூற்று வடிவம். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் அதாவது தள்ளுகை அலகுகளின் வடிவம் அதாவது VSEPR வடிவம் என்றா என்னன்னு கேட்டா மைய அணு அதோடு நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்கள் கூடவே தனிச்சோடியும் ஒரு சிக்மா பிணைப்பு ஜோடியாக கருதப்பட்டால் அதிலையும் ஒரு அணு இருக்குன்னு கருதினீங்கள் என்றால் அதுவும் சேர்ந்து என்ன வடிவத்தை எடுத்திருக்கும் என்றதுதான் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். ஒரு மைய அணு எத்தனை அணுக்களோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்குதோ அத்தனை சிக்மா பிணைப்புகள் கட்டாயம் அந்த அணுவிலே இருக்கு. ஒரு மைய அணு எத்தனை அணுக்களோடு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்குதோ அத்தனை அணுக்களோடையும் ஒரு சிக்மா பிணைப்பு நிச்சயம் இருக்கும். அப்ப ஒரு மைய அணுவோட எத்தனை அணுக்கள் நேரடியா இருக்குதோ அந்த மைய அணுவுல அத்தனை சிக்மா பிணைப்பு இருக்கும். நிச்சயமா அது விளங்குதானே? அப்ப ஒரு மைய அணுவில எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்குதோ அத்தனை அணுக்களோட நேரடியாக இருக்கும். அப்ப சிக்மா பிணைப்புகளை மட்டும் உள்ளடக்கிய அதாவது நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்களை மட்டும் உள்ளடக்கிய வடிவம் தான் வடிவம் மூலக்கூற்று வடிவம். அப்ப இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் என்பது ஒரு மைய அணு அதுல உள்ள சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. அப்ப தனிச்சோடி இலத்திரங்களும் சிக்மா பிணைப்புகளாக கருதப்படுமானால் அது என்ன வடிவத்தை எடுத்திருக்குமோ அந்த வடிவம்தான் இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம். அப்ப தனிச்சோடி இல்லாட்டிக்கு இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் மூலக்கூற்று வடிவமும் ஒன்றுதான். தனிச்சோடிகள் இல்லாட்டிக்கு மூலக்கூற்று வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் ஒன்றுதான். இப்ப அந்த வடிவங்கள் சிலவற்றை பார்க்க போறோம். ஒரு மைய அணுவில எத்தனை சிக்மா பிணைப்புகள் இருக்குது என்றால் அந்த மைய அணு நேரடியாக எத்தனை அணுக்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்றதுதான் இது. ஒரு மைய அணுவில எத்தனை சிக்மா பிணைப்பு இருக்குது அல்லது அந்த மைய அணு எத்தனை அணுக்களோடு நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு அதுதான் இது. சரி, 2 அணுக்களோட இணைக்கப்பட்டிருக்கு. மைய அணு 2 அணுக்களோடு இணைக்கப்பட்டிருக்கு அதுதான் இது. 2 சிக்மான்ற அதுதான் 2 சிக்மான்றது. தனிச்சோடி இல்லை, லோன் பேர்.
லோன் பேர் மைய அணுவின் வெளியோட்டில் உள்ள தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. அதுதான் இது லோன் பேர் என்று போட்டிருக்கோம். எல்பி மைய அணுவின் வெளியோட்டில் உள்ள தனிச்சோடிகளின் எண்ணிக்கை தான் இது. அது இல்லை, 2 சிக்மா பிணைப்பு இருக்குது, தனிச்சோடி வெளியோட்டில இல்ல. அப்ப அதுல வடிவம் என்ன? நேர்கோடு. தனிச்சோடி இல்ல தானே, அப்ப பிஎஸ்சிபிஆர் வடிவம் நேர்கோடு. அப்படியான நிலையில் அந்த மைய அணுவுக்கான கலப்பு தான் இதுல போட்டிருக்கோம். இது மைய அணுவின் கலப்பு. ஓகேயா? மைய அணுவின் கலப்பு எஸ்பி கலப்பு. பிஎஸ்சிபிஆர் குறியீடு என்பது இப்ப பாடத்திட்டத்துல இல்ல. சுமார் சின்ன விஷயம் சொல்லி சொல்லி ஒரு புறம் தெரிஞ்சு வச்சிருங்க, மேற்படிப்புகளுக்கு போய்க்கையாவது உதவும். இது எல்லாமே ஏஎக்ஸ் என்று தான் இருக்கும் பாருங்க. ஏஎக்ஸ்இ ஏஎக்ஸ்ன்னு இம் போட்டிருக்கிறோம், சிலதுல இம் இருக்கு. மைய அணுவை ஏ என்று எடுக்கிறது, வெளியில உள்ள அணுவை எக்ஸ் என்று எடுக்கிறது. அவ்வளவுதான். அது வெவ்வேறு அணுவா இருந்தாலும் ஒரே அணுவா இருந்தா எக்ஸ் தான். மைய அணு எந்த அணுவோ அது ஏ தான். அப்ப AX2 மைய அணு ஏ, அதுல 2 அணுக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதான் 2 சிக்மா ஆண்டு போட்டிருக்கோம். அங்க இங்க 2 சிக்மா ஆண்டு போட்டிருக்கோம். அது அந்த குறியீடு தான் இது, சிம்பிள். அப்ப அந்த நேர்கோட்டு வடிவம், இந்த மூலக்கூட்டு வடிவம், இந்த நேர்கோடு இருக்கு, அதுக்கான உதாரணங்கள் சிலவற்றை இதுல காட்டியிருக்கிறார். உதாரணங்கள் சிலவற்றை இதுல காட்டி. அடுத்ததாக மைய அணுவுக்கு இதை பாருங்க. மைய அணுவில நேரடியா சிக்மா பிணைப்புகள் 3. மைய அணுவோட நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்கள் 3. அதான் AX3 ஏயோட 3 அணுக்கள் இணைக்கப்பட்டு. அப்ப 3 சிக்மா பிணைப்பிற்கு தனிஜோடி இல்லை என்று வைப்போம். வடிவம் தளமுக்கோணம். தனிஜோடி இல்லாட்டிக்கு இதே விதம் ஒன்றுதான். அப்ப தளமுக்கோணம். கலப்பு என்ன? sp2. சரி, உதாரணங்களை பார்த்துக் கொள்ளுங்க. யூடியூப்ல போடுறதுக்கு தானே, நீங்க நிப்பாட்டி பார்த்துக் கொள்ளலாம் தானே, அதெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போறோம். சரி, இது தளமுக்கோணத்துக்கான சில உதாரணங்களை போட்டிருக்கிறோம். அந்த தளமுக்கோணத்துல 3 சிக்மா பிணைப்பு இருக்கல்லோ, அதுல இப்ப 2 சிக்மா உள்ள தனிஜோடி ஆகிய, ஒரு சிக்மாவை தனிஜோடி ஆக்கினாலும் இலத்திரன் ஜோடிக்கு இருக்கிற என்னவா இருக்கு? தளமுக்கோணம் தானே. அது தனிஜோடியும் சிக்மா பிணைப்பா கருதப்பட்டால் என்றால் 3 சிக்மா தானே. அப்ப அந்த 3ஐத்தான் 2 ஒன்றா பிரிச்சிருக்குது. அந்த 3 சிக்மாவில ஒரு சிக்மாவை தனிஜோடியா மாத்தியாச்சு, மிச்சம் 2 சிக்மா அப்படியே இருக்கு. அதனால இந்த ரெண்டு கேஸும் ஒரே தள்ளுகை அலகுகளை தான் கொண்டது. 2 தளமுக்கோணம் தான். 5 பேர் 2 தளமுக்கோணம் தள்ளுகை அலகுகளின் வடிவம் தளமுக்கோணம். ஆனா வடிவம் தளமுக்கோணம் கோண வடிவம். ஒரு தனிச்சோடி இருக்கிற கோண வடிவம் வடிவனை கொள்ளணும். இதுல இருக்கிற கோண வடிவம் ஒரு தனிச்சோடியோட இருக்கிறது. இன்னொரு கோண வடிவம் போட்டிருக்கோம். 2 தனிச்சோடியோட இருக்கிற கோண வடிவம். இது ஒரு தனிச்சோடியோட. கோண வடிவத்துல 2 இருக்கு தள்ளுகை அலகு. கோண வடிவத்துக்கு தள்ளுகை அலகு வடிவம் பாருங்க. இந்த தள்ளுகை அலகு தளமுக்கோணம், அந்த தள்ளுகை அலகு வடிவம் 4 வித்தியாசத்தை பாருங்க வடிவம். ஏன்னா இங்க 2 தனிச்சோடியோட இது கோண வடிவம், இது ஒரு தனிச்சோடியோட வார கோண வடிவம். அந்த வேறுபாட்டை விளங்குவோம். அப்ப இந்த நேர்கோடு, இந்த தளமுக்கோணம், இந்த கோண வடிவம், இதெல்லாம் இந்த கோணம், இந்த கோண வடிவம், இந்த கோண வடிவம், இந்த தளமுக்கோணம், இந்த நேர்கோடு, இதெல்லாம் ஒரு தளத்துல அணுக்கள் எல்லாம் இருக்கு. அணுக்கள் எல்லாம் ஒரே தளத்துல தான் இருக்கு. சரியோ? அப்ப அதுவும் எப்ப sp2 கலப்பு தானே. 3 தள்ளுகை sp2 கலப்பு. AX2E என்றால் தனிச்சோடி. E என்றது தனிச்சோடியை குறிக்கும். அப்ப ஒரு ஈ தானே, ஒரு என்ற ஒரு தனிச்சோடி. E2 என்று போட்டுருந்தா E2 என்ற 2 தனிச்சோடி. அவ்வளவுதான். AXE. அப்ப இந்த கோண வடிவத்துக்கு உதாரணத்தை பாருங்க. NO2 மைனஸ் SO2 SE S என்ற கூட்டம் தான் SE. அப்ப SO2 போட்ட SeO2 எடுத்துக்கொள்ளலாம்ன்றதுக்காக அதையும் போட்டு காட்டியிருக்கு. ஒரு தனிச்சோடியோட வார கோண வடிவம். அதோட 3 சிக்மா பிணைப்பு கேஸ் முடியுது. அப்ப இந்த 2ஐயும் ஏன் பிராக்கெட் பண்ணினான் என்று விளங்குதா? இந்த 3 தான் 2 ஒன்றாக பிரிக்கப்பட்டது என்றபடியா பிராக்கெட் பண்ணி இருக்குது. இங்க பாருங்க, 2 தளமுக்கோணம் sp2. அதுக்காக தான் அந்த அதாவது இந்த தளமுக்கோணத்துக்குள்ள அடங்குகிற ஒரு வடிவம் தான் இந்த கோண வடிவம். இந்த தளமுக்கோணத்துக்கு உள்ள அடங்குகிற ஒரு வடிவம் தான் இந்த கோண வடிவம்.
சரிதானே? அடுத்தது சிக்மா அமைப்பு 4க்கு வாங்க. தனிச்சோடி இல்ல, நான்முகி தனிச்சோடி இல்லாட்டி 2 உண்டு. கலப்பு sp3 AX4 உதாரணங்களை பார்த்து வையுங்க. சரியா? இனி இந்த 4 என்ன செய்வோம்? நான்முகி முப்பரிமாண உருவம். நான்முகி ஒரு தளத்துல நிக்காது. அந்த மையானவில் உள்ள 4 சிக்மா பிணைப்புகளும் ஒரே தளத்தில் இருக்காது. அப்ப அணுக்கள் எல்லாம் ஒரே தளத்துக்கு வராது. அப்ப இது ஒரு தள மூலக்கூறு அல்ல. சரி, இப்ப அந்த 4 சிக்மா பிணைப்பை 3 ஒன்றா பிரிப்போம். 3 சிக்மா பிணைப்பை வச்சுக்கொண்டு ஒரு சிக்மா பிணைப்பை தனிச்சோடியாக்கி விட்டா 3 ஒன்று. அதுதான் அமோனியா முக்கோண கூம்பம் மூலக்கூறு. ஆனா இலத்திரன் ஜோடி 4 தானே, தள்ளு இலகு ஜோடி 4 தானே. தள்ளு இலகு ஜோடி என்றது என்ன? சிக்மா பிணைப்பு ஜோடி என்ன ஜோடி என்ன சொல்றது? பை பிணைப்பு வராது. இருக்கு பை பிணைப்பு இதுக்குள்ள கொண்டு வர இல்லை. சிக்மா பிணைப்பு தனி ஜோடி தான் தள்ளு. அப்ப 3 3 4 தான். அப்ப 4 தான். இது அணுக்கள் சார்ந்த வடிவம் தான் முக்கோண கூம்போ. இது தனி ஜோடியையும் சேர்த்து பார்க்கலாம் 4. அப்ப அதுவும் sp3 இதுவும் sp3. அது AX4. இதுல ஒரு X ஒரு E மாத்தியாச்சு. ஒரு X ஒரு E மாத்தின உதாரணங்களை பாரு. எளிய உதாரணங்கள். ஓகேயா? இனி அந்த 4ஐ நாங்கள் 2 2ஆ பிரிக்கிறோம். அடுத்தது பாருங்க, இந்த குலத்தையும் பிராக்கெட் பண்ணி இருக்கணும் பாருங்க. இந்த சிவப்பால பிராக்கெட் பண்ணி இருக்கு. 2 இந்த 4 தான் 2 2 3 ஒன்றா பிரிச்சு நாங்கள் இப்ப 2 2ஆ பிரிக்கிறோம். அவ்வளவு. அதுக்கு உதாரணம் நீர் H2O கோண வடிவம். ஆனா 4 சேர்ந்தது அது 4 தானே. இலத்தம் தொடங்கியது கலப்பு மாறாது sp3 தான். 2 சிக்மா 2 தானே ஜோடி AX2E2. இந்த AX4ல இருக்கிற 2 X ஐ மாத்தியாச்சு. அதான் இது. உதாரணங்களை பாருங்க. உதாரணங்கள் இன்னும் இருக்கிறது. கோண வடிவம் உதாரணங்கள் கணக்க போடலாம் நினைக்கிறேன். இன்னும் சரியா? நெஞ்சில உதாரணங்கள் இருக்குது. நோட் பண்ணி விடும். நோட் பண்றது எல்லாம் தேவையானாக்கள் நோட் பண்ணி வைப்பீங்களா இல்லையே? என்ன இந்த கோண வடிவத்துல இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு. இந்த கோண வடிவத்துக்கான சில இன்னும் உதாரணங்கள் சிலது இருக்குது. இதுல எழுதுறேன் SF சாரி கோணம் நீலக்கரை. சரியா? இப்ப SF2 SCl2 NH2 மைனஸ் இந்த கடைசியா இருக்கிறதோட சேர்த்துக் கொள்ளுங்க. இடமில்லை தானே. NH2 மைனஸ் HOCl HOBr HOI இதெல்லாம் வரும். ClO2 மைனஸ் BrO2 மைனஸ் IO2 மைனஸ் எல்லாம் இந்த கோண வடிவத்து கடைசியாக இருக்கிற உதாரணத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளும். இந்த கடைசியா இருக்கிறது உதாரணத்தோட இதுகளை இந்த சிவப்பால் எழுதினதுலையும் சேர்த்துக் கொள்ளுங்க. அப்ப பாருங்க 4 சிக்மா பிணைப்புக்கு இந்த 4 3 1 2 2. அப்ப இந்த 4 முகிக்குள் அடங்குகின்ற வடிவங்கள், இந்த 4 முகிக்குள் அடங்குகின்ற வடிவங்கள் என்று சொன்னால் இந்த முக்கோண கூம்பகத்தை தான் சும்மா கூம்பகம் என்று சொல்றது. தனிய கூம்பகம் என்று சொன்னால் முக்கோண கூம்பகம் தான். சதுர கூம்பகம் இன்னொன்று வரும். அது சதுர கூம்பகம் சொன்னாதான் பார்க்கும். தனிய கூம்பகம் சொல்லல அது முக்கோண கூம்பகம் தான். சதுர கூம்பகம்ன்றது சதுர என்று சேர்த்து சொன்னா மட்டும்தான். அப்ப இதுப்ப அந்த 4 அடங்குகின்ற உருவங்கள் 3 1 முக்கோண கூம்பகம் 2 2 கோணவடி. இவ்வளவு அந்த 4 அடங்கும் என்றதுக்காக தான் நம்ம பேக்கெட் பண்ணி காட்டியிருக்கிறார். அவ்வளவு அந்த ஒரே வடிவத்துக்கு அடங்குறது கேள்வி வந்தது அதுக்காகத்தான். சரியா? இனி 4 தானே 3 1 2 2 பிரிச்சுனா இனி 5க்கு போறோம். சரி, போட்ட அழிச்சுதான் எழுதணும். வேற வழி இல்ல. இதுல 5 போடுறேன். சரியா? கவனிங்க. எழுதியக்கா கவனிச்சு கொள்ள எல்லாத்தையும் அழிச்சு போட்டே எழுத போறேன்.
சரி, இப்ப நோட் பண்ணுவோமா? 5 சிக்மா பிணைப்பு இருந்தால் தனிச்சோடி இல்லை என்றால் இது என்ன சொல்லுவாகும்? முக்கோண இருகும்பகம். முக்கோண இருகும்பகம் பிஎஸ்சி அதுதான், தனிச்சோடி இல்லதான். அப்ப முக்கோண இருகும்பகம். சரி, கலப்பாக்கம் sp3d கலப்பன்னு சொல்றது. அது தேவையில்லை பிள்ளைகளங்கால. sp3க்கு பிறகு உள்ள கலப்புகள் தேவையில்லை, பாடத்திட்டத்துக்கு தேவையில்லை, சும்மா எழுதி விடுறேன். sp3d கலப்பன்றதுதான் இது. பிஎஸ்சிபிஆர் AX5 என்று வேறு. சரியா? அப்ப உதாரணங்கள் வந்து PCl5 வரும், PBr5 என்று போடலாம். என்ன இப்படி சில உதாரணங்கள் எழுதலாம். சரியா? PF5 என்று வரும், ஆர்சனிக்ஸ் ACl இதெல்லாம் ஒரே கூட்டம் நடக்கும். இந்த பிக்கும் ஆர்சனிக்கும் ஒரே கூட்டம். அப்ப இந்த ஒரே மாதிரி தேர்வைகளை எடுத்துக்கொள்ளும். சரியா? இது 5க்கு வருது. இப்ப இந்த 5ஐ நாங்கள் 4 ஒன்றாக பிரிப்போம். அதுக்கு என்ன பேர் வரப்போ தெரியுமா? சீசோ வடிவம். சரி, இந்த சீசோ வடிவத்துக்கும் 3 பேர்கள், பல பேர்கள் பாவிக்கணும்டா. சீசோ வடிவம், சிதைந்த நான்முகி வடிவம், திரிந்த நான்முகி வடிவம். திரிந்த திரிவடைந்த நான்முகி வடிவம், திரிந்த நான்முகி வடிவம், சிதைந்த நான்முகி வடிவம், சீசோ வடிவம், நிறுத்தாடு வளை வடிவம். நிறுத்தாடு வளை வடிவம். எத்தனை பேர் சொல்லிட்டேன்? சீசோ வடிவம், திரிந்த நான்முகி வடிவம், சிதைந்த நான்முகி வடிவம், நிறுத்தாடு வளை என்ற பேர்கள் எல்லாம் இதுக்கு வேறு. இது 4 ஒன்று. சரியா? ஆனா 4 ஒன்று 5 தானே. அப்ப இது முக்கோண இருகும்பகம் தான். இது முக்கோண இருகும்பகம் தான். இது sp3d மாறாது. இப்ப AX4E என்று வரும். AX4E என்று வரும். இதுக்கு சில உதாரணங்களை பார்த்தோம் என்று சொன்னா SF4, SCl4 அல்லது SeCl4 இப்படி எல்லாம் வரும். ஓகேயா? போட்டுக்கொள்ளுங்க. XeO2F2 இதுவும் வரும். நோட் பண்ணுங்க. சரியானாக்க நோட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது இப்ப இதே இன்னும் பிரிக்க போறோம். இதுக்குள்ளேயே இன்னும் ஒரு பிரிவு வருது. என்னவா? இந்த 4 5ஐ 3 2ஆக பிரிப்போம். சரியா? அழிக்கணும். 3 2ஆக பிரிப்போம். இந்த அட்டவணை வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்டான அட்டவணை. இது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி சொல்லி கொண்டு வா. இப்ப 3 2 இருந்த வடிவம் என்ன தெரியுமா? டி வடிவம் என்று சொல்லிப்போம். இது முக்கோண இருகும்பகம் தான். 5 தானே, 5 மாற இல்லை. முக்கோண இருகும்பகம். இது sp3d மாறாது. AX3E2
சரியா? டி வடிவம் ICl3 ClF3 XeOF2 அப்படியே BrF3 இதெல்லாம் ஒரே வடிவங்கள். சரியா? டி வடிவத்துக்கான உதாரணங்கள் தான் இது. அடுத்தது இதுலயே இன்னும் ஒன்று இருக்கலாம். என்ன தெரியுமா? 2 3 பிரிக்கலாம். பிரிக்க மீண்டும் நேர்கோடு வரும். நேர்கோடுங்க வருதல் இங்க முக்கோண இருவும்பகம் மாறாது. முக்கோண இருவும்பகம் மாறாது. sp3d மாறாது. AX2E3 என்று வரும். இந்த நேர்கோடு தான் XeF2 அல்லது ICl2 மைனஸ் இந்த ICl2 இந்த ஒரு நேர்கோட்டு வடிவத்துக்கு உதாரணம் தான். அப்படி I3 மைனஸ் BrF2 மைனஸ் எல்லாம் வரும். சரியோ? சோ அப்ப இவ்வளவுத்தையும் நாங்கள் பிராக்கெட் பண்ண போறோம். இங்க வேற இவ்வளவுத்தையும் பிராக்கெட் பண்ண போறோம். அப்பா எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நிலைமையை யோசிச்சு பாருங்க. நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஓகேயா? புரிஞ்சுதா? அப்ப இந்த முக்கோண இருகும்பகத்துக்குள் அடங்குகின்ற வடிவங்கள் சீசோ வடிவம், டி வடிவம், நேர்கோட்டு. இதுதான் ஒருக்கா ஃபைனல் பேப்பர்ல வந்தது, MCQ ஒன்றுல வந்தது. முக்கோண இருகும்பகத்துக்குள் அடங்குகின்ற வடிவங்கள் சொல்லி இந்த இந்த இதைத்தான் நான் இப்ப ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு வரணும். இதே மாதிரி வேற என்னென்ன எல்லாம் இருக்குன்னு இப்ப நான் தல முக்கோணத்திலிருந்து சொல்லி கொண்டு தல முக்கோணத்திலிருந்து சொல்லி கொண்டு வரேன். அதுல இந்த முக்கோண இருவும்பகத்துக்குள்ள அடங்குகிற ஏனைய வடிவங்கள் என்னன்றதுதான் அந்த கேள்வியா வந்தது MCQல. அது மாதிரி நீ எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி விஷயத்தை விளங்கி வச்சிருக்க வேணும். சரி, இனி அடுத்த கேஸுக்கு வரப்போம். அடுத்த கேஸுக்கு வரப்போறோம். இங்க பாருங்க, 6 டேஷ் இதுக்கு பேர் தான் எண்முகி. எண்முகிக்கு இன்னொரு பேர் வைக்கலாம், சதுர இருபூம்பகம். முக்கோண இருபூம்பகம் இருக்கு. முக்கோண இருபூம்பகத்துக்கு அறுமுகி என்றும் ஒரு பேர் கொடுக்கலாம். ஒரு பேப்பர்ல வரைய முக்கோண இருபூம்பகத்துக்கு அறுமுகி என்ற ஒரு பெயர் வரைய இல்லை, ஆனா கொடுக்கலாம். அதே மாதிரி எண்முகிக்கு சதுர இருபூம்பகம் என்ற ஒரு பெயர் வரலாம், அது கொடுக்க அது இன்னும் எழுத கூட இல்லை. இந்த பேப்பர்ல பாவிக்க இல்லை சொல்றாங்க. பாருங்க, சதுர இருபூம்பகம் எண்முகி, முக்கோண இருபூம்பகம் அறுமுகி. முக்கோண இருபூம்பகம் அறுமுகி, சதுர இருபூம்பகம் எண்முகி. அறுமுகி என்று பாவிக்கிறேன், முக்கோண இருபூம்பகம் என்றுதான் பாவிக்கணும். ஆனா சதுர இருபூம்பகம் என்று பாவிக்கிறேன், எண்முகி என்றுதான் பாவிக்கணும். ஓகேயா? எண்முகி இது கரஞ்சோடியிலாடி, இது மண்முகி தான். இது மண்முகி. கலப்பு அப்ப sp3d2 என்று வரும். sp3d2 கலப்பு AX6 என்று வரும். இதுதான் sf6 SiF6 மைனஸ். விளங்குதா? வடிவங்கள் விளங்குதா? ஓகே. அடுத்தது PCl6 மைனஸ். இவைதான் அதுக்கு உதாரணமா வரும். சரியோ? இனி இதை நாங்கள் பிரிக்க போறோம். என்னண்டு கோட்டை போடுங்களா? ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த 6ஐ நாங்கள் 5 ஒன்றாக பிரிப்போம். 5 ஒன்றாக பிரிச்சோன்னா வாரதுக்கு பேர் தான் சதுர கூம்பகம். சதுர கூம்பகம் இது முயல் தான் வரப்போகுது. இப்ப இது என்ன வரும்? கலப்பும் மாறாது, sp3d2 என்றுதான் வரும்.
இவன் இருப்ப AX5E என்று வருது என்ன சதுர கும்பம் IF5 ERF5 இவைதான் ஆக்கள் சதுர கும்பம் XCOF4 சதுர கும்பம் புரியுதா இது கொண்டு எழுதலாம் SbF5 ரொம்ப அடுத்தது இதுக்குள்ள இன்னும் ஒன்று இருக்கு என்ன தெரியுமோ 4 2ஆக பிரிப்பது இது சதுர தளம் என்று சதுர தளம் அல்ல தல சதுரம் எல்லாம் ஒன்றுதான் சதுர தளமும் தல சதுரமும் ஒன்றுதானே இது முயன்று தானே வரணும் முயன்று வரும் கலப்பும் மாறக்கூடாது sp3d2 தான் இவர் இப்ப AX4E வரும் என்ன XEF4 என்ன XEF4 or ICl4 minus so BrF4 சரியா சதுர தளத்துக்கான உதாரணங்கள் ஓகே ஓகே இதே நாங்கள் பிராக்கெட் பண்ணுவோம் பாருங்க அப்ப ஒரு மைய அணு தொடர்புடைய வடிவங்கள் இதுல உள்ள இவ்வளவு தான் பேர் இவ்வளவுனா ஒரு மைய அணுவோட தொடர்புடைய வடிவங்கள் நாங்கள் இப்ப பார்த்த இவ்வளவு புரிஞ்சுதா ஒரு மைய அணுவோடு தொடர்புடைய வடிவங்கள் சரி நாங்கள் இனி அடுத்த கேஸுக்கு போறோம் இங்க பாருங்க இப்ப இன்னொன்று இந்த திறந்த புத்தக வடிவம் அது ஒரு மையான இல்லை H2O2 S2Cl2 S2F2 O2F2 இதெல்லாம் அந்த புத்தக வடிவம் சொல்றோம் திறந்த லேப்டாப் வடிவம் என்று சொல்ற வடிவங்கள் வரவில்லை HNO2 இதை சேர்க்காங்க சாரி இது சேர்க்க தேவையில்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி HNO2 HCl2 HO ரெண்டு தனி ஜோடி வரும் HNO2 இல்ல சாரி HCl2 HCl2 இதுவும் திறந்த புத்தக வடிவத்துக்கு தான் இதெல்லாம் திறந்த புத்தக வடிவம் ஒரு மையானது இல்லை இது அந்த அட்டவணைகள் வராது அந்த அட்டவணைகளை சேர்க்க முடியாது நான் அட்டவணைகள் எழுதுனதெல்லாம் என்னன்னு சொன்னேன் நான் ஒரு மையானோட தொடர்புடைய வடிவங்களை தானே சொல்றேன் ஒரு மையானோ அதோடு நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்கள் சார்ந்த வடிவத்தை தானே கதைச்சு நான் இது அப்படி இல்லை அது இது அட்டவணையில சேராது சரிதானே ஓகே இப்ப ஒரு மைய அணுவோடு நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்களுடைய மூலக்கூறுகள் அயன்களின் வடிவங்களை
இந்த நான் அட்டவணையில போட்ட வடிவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மைய அணுவுல எத்தனை சிக்மா இருக்கு, எத்தனை தனிச்சோடி இருக்குன்னு காணத்தானே வேணும். நாங்க இப்ப போட்டதன்படி அதுதானே தெரியணும். அதுக்கு ஒரு கணக்கு பார்க்கிற முறை ஒன்று பாவிக்கணும் இல்லோ எல்லாரும். அந்த முறை என்னன்னு பார்க்க போறோம். இப்ப BCl3 என்ன செய்யணும்டா, வெளியோட்டு இலத்திரங்கள் எல்லாத்தையும் கூட்டுறோம். வெளியோட்டு இலத்திரங்கள் எல்லாத்தையும் கூட்டுங்கோ. 3 7 21 21 3 24 8ஆல விரிக்கோணும். 3 முறையும் மிச்சம் மீதி இல்ல. இந்த 3 முறை என்னத்தை குறிக்குதுண்டா, மைய அணுவில உள்ள 3 சிக்மா பிணைப்பை குறிக்குது. இது என்ன செய்யுது, தனிச்சோடிகள் இல்லை என்று சொல்லுது. லோன் பேர் இல்லை. அப்ப தனியா 3 சிக்மா இருந்தா அட்டவணையை பார்க்கணும், தளம் போகணும் வந்து தெரியும். வடிவம் அப்ப என்ன தனிச்சோடி எத்தனை, சிக்மா பிணைப்பு ஜோடி எத்தனை தெரிஞ்சா நீங்கள் வடிவம் சொல்லலாம். அட்டவணையை பார்க்கணும் என்ன, அட்டவணை ஞாபகம் பெறணும். வடிவம் தெரியும். இலத்திர ஜோடிக்கு எத்தனை என்ன, மைய அணுவின் கலப்பாக்கம் என்ன, எல்லாம் பிடிக்கலாம் இல்லை உடனே வருதில்ல கேள்விய. செகண்ட் பார்ட் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியிலே வருமே. இப்ப SO32 மைனஸ் எஸ்ஸுக்கும் 6 ஓவுக்கும் 6 3 6 18 18 24 மைனஸ் 2 கூட்டும் 2 மைனஸ் 24 சாரி 24 2 26 3 6 18 18 6 24 24 2 26. 26 8ஆல விரிக்கிறது. 3 முறையும் 2 மிச்சம். அப்ப மைய அணுவில உங்களுக்கு 3 சிக்மா இருக்குது. 2 மிஞ்சினால் அதை சொல்றது ஒரு தனிச்சோடி என்று சொல்றது. 2ன்றது மைய அணுவின் வெளியோட்டில் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்களின் எண்ணிக்கை. அது 2 என்று சொன்னா அது ஒரு சோடி, தனிச்சோடி. அதுதான் தனிச்சோடி. இப்போ 3 சிக்மாவும் ஒரு தனிச்சோடியும் இருந்தால் அட்டவணையை பார்ப்பீங்க. உடனே வடிவம் முக்கோணம் கூம்பம் இருக்கும். இலத்திரன் சோடிக்கு எத்தனை தலை முக்கோணம் இருக்கும். மைய அணுவின் கலப்பாக்கம் என்னன்னு இருக்கும். PSCPR குறியீடு என்ன, உதாரணங்கள் என்ன, எல்லாம் இருக்கு. அட்டவணையில சகல தகவலும் இருக்கு. இப்படித்தான் காண்பது. இந்த நேரம் மைய அணுவுக்கு நேரடியா ஐதரசன் இணைக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் 17ஆம் கூட்ட அலசன் என்று கருதி 7 கூட்டவனும் வெளியோட்டில் அவ்வளவுதான் செய்ய வேண்டியது. மைய அணுவுக்கு நேரடியா ஐதரசன் இருந்தால் 1 போட்டு கூட்டாம அதுக்கு வெளியோட்டில 7 நினைச்சு கூட்டுங்கோ. தட்ஸ் ஆல். அப்ப இப்படி அந்த கணக்கு பார்க்கிற முறை என்னென்று சொல்ல வேணும். நம்ம கணக்கு பார்க்கிற முறைய எப்ப பாவிக்க வேணும், ஒரு மைய அணுவும் அதோடு நேரடியாக இணைக்கப்பட்ட அணுக்கள் மட்டும்தான் அந்த அயனிலேயோ மூலப்பொருளையோ இருக்க வேணும். 1. 2வது, அந்த மைய அணுவோட நேரடியா ஐதரசன் இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வெளியோட்டு இலத்திரன் 7 என்று கூட்ட வேணும். அதாவது அதை 17ஆம் கூட்ட அலசன் என்று நினைச்சு கொண்டு அலுவலை பார்க்க வேணும். மற்றபடிக்கு மற்ற அணுக்கள் எல்லாத்துக்கும் அதாவது இந்த கூட்ட இலக்கம் தான் வெளியோட்டு இலத்திரன். அதுக்காக 15ஆம் கூட்டம்னா 15 கூட இல்லை, 5 கூட கூட்டம். நைதரசன் 15ஆம் கூட்டம் மூலம் வெளியோட்டில 5 இலத்திரம். சல்வர் 16ஆம் கூட்டம் மூலம் வெளியோட்டில 6 இலத்திரம். வெளியோட்டு இலத்திரன் எண்ணிக்கையில கூட்டுறது. எல்லா அணுக்களின் எண்ணிக்கையும் கூட்டும். கூட்டிட்டு 8 பிரிச்சா அந்த முழுசா எத்தனை முறை வருதோ அது மைய அணுவில் உள்ள சிக்மா பிணைப்பு எண்ணிக்கை. மிச்சம் எத்தனை வருதோ அது மைய அணுவின் வெளியோட்டில் பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களின் எண்ணிக்கை. அதை 2ஆல பிரிச்சா தனிச்சோடிகளின் எண்ணிக்கை. அட்டவணையை பாருங்க. வடிவம் என்ன, இலத்திரன் சோடிக்கு என்ன, கலப்பாக்கம் என்ன, எல்லாம் இருக்கு. இதை ஆராயிற நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ இப்ப வெளியிடப்பட்டது. இதெல்லாம் இந்த நோட்ஸ்ல படங்களா போட்டு இந்த அட்டவணையெல்லாம் கீறி எல்லாம் உதாரணங்கள் காட்டி இதெல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் காட்டி எல்லாம் படித்து கொண்டு தான் போடணும். சரிதானே? ஓகே. வேறுடைய தியரி வகுப்புகள், பேப்பர் கிளாஸுகள் எல்லாத்துக்கும் இணைகிறதாக இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு சரியானே இந்த நம்பருக்கு நேரடியாக கோல் எடுக்கலாம் அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி இந்த எல்லா வச்சிருந்த கிளாஸ்களும் நடந்து கொண்டுதான் இருக்கு. 27, 26, 25 செகண்ட் பேட்ச் தகவல் நடந்து கொண்டு இருக்கு. எல்லாம் எந்த விளம்பரத்திலும் இந்த நம்பர் தான் இருக்கும். இதுக்கு கால் பண்ணியோ அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணியோ எந்தெந்த வகுப்புக்கு என்னென்ன செய்யறோம், என்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேயா?
யூடியூப்ல எப்படி சேர்றதுன்ற சொல்லி ஹவ் டு ஜாயின் மை கிளாஸ் என்று போட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறேன் யூடியூப்ல. எப்படி இணையது சம்பந்தமான விஷயங்கள் அதுலையும் பார்க்கலாம். அல்லது கதை கேட்க அட்மினும் சொல்லுவார், அதன்படி இணைந்து கொள்ள முடியும். ஓகேயா, சந்திப்போம். நன்றி, வணக்கம்.